இன்றைக்கு முக்கியமான செய்தி அலசல், அரசியல் அலசல். என்ன அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன உளறியிருக்காங்க, என்னென்ன சுயநலமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத அலசுவோம். அரசியல் ஆடுகளத்திற்கு வாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். முதல் செய்தி, வக்ஃப் சட்டம் தடை கொடுத்துட்டாங்க உச்ச நீதிமன்றம். வக்ஃப் புதிய சட்டத்திற்கு இப்போ தான் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. அதுக்கு தடை கொடுத்துட்டாங்க. சரி, தடை விடுங்க, தடை ரைட். அதுக்கப்புறம் முதல்ல இந்த வழக்கை பதிவு செஞ்சது யார், இது வழக்கை போட்டது திருட்டு திராவிடம் ஸ்டாலின் திமுக இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் போட்டார். சட்டம் படித்த நாங்கள், அந்த சுப்ரீம் கோர்ட்டில் தான் சட்டமே தெரியாதவர்களுக்கு தானே இருக்க முக்கால்வாசி பேர். என்னத்தை சட்டம் படித்தாங்க, எந்த இதில் படித்தாங்க, பல்கலைக்கழகத்தில் எனக்கே புரியலை. வட இந்தியாவில் ஏதாச்சும் பரீட்சை எழுதாமல் பாஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்களான்னு தெரியல. என்னென்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கங்க, வக்ஃப் சப்பை நாங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு வழக்கை போட்டோம்னா சுப்ரீம் கோர்ட்டை என்ன கேட்பான் தெரியுமா, இந்த வழக்குக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிமா. இந்த வழக்கை நீங்கள் ஏன் போட்டீங்க, ஏன் அவங்க இவங்ககிட்ட யார் மேலே போட்டிங்களா, அவங்ககிட்ட பணம் வாங்குறதுக்காக போட்டிங்களா, 1000 கேள்வி கேட்பான். கேட்டுட்டு 1 லட்ச ரூபா ஃபைன் உனக்கு வழக்கு போட்டவனுக்கே. சுப்ரீம் கோர்ட்டில் சர்வசாதாரணம். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறேன்னா நிறைய பயப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்பாயா. நாட்டு இதோட பொதுநல வழக்குன்னு போடுவாங்க. பாவம், நீ யார், நீ எதுக்கு இதை பற்றி கேட்குற, நிறையா கேட்பாங்க. கேட்டுருந்தா 1 லட்ச ரூபா காஸ்ட் உனக்கு போடுறோம் அப்படின்னு. இவங்களுக்கு 100 கோடி அந்த ஜட்ஜு வீட்டில் எரியுதா, அதுக்கு யார் ஃபைன் போடுறது. அந்த எரிஞ்ச அந்த கோடிக்கணக்கில் நோட்டுகள் எரிஞ்சதை அந்த ஜட்ஜு மேலே என்ன நடவடிக்கை யாருக்கும் தெரியாது. இனிமேல் என்ன நடவடிக்கை யாருக்கும் தெரியாது. ஆனால் உத்தமர்கள் மாதிரி மற்றவங்க மேலே சொல்லுவாங்க. இப்போ திமுககாரன் எப்படி வழக்கு போடலாம் சொல்லுங்கள். நாங்கள்லாம் என்ன எதிர்பார்த்தோம் தெரியுமா, விஜயும் போய் ஒரு வழக்கு போட்டார். நாங்கள்லாம் என்ன நினச்சோம் தெரியுமா, சட்டம்படி என்ன செய்யணும் தெரியுமா. அரசியல் கட்சி நீ ஏன் உள்ளே வந்தார், முதல் கேள்வி அதை கேட்கணும். சட்டம் படிச்சிருந்தா, சட்டம் தெரிஞ்சிருந்தா. அரசியல் கட்சி உனக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம், நீ ஏன் வழக்கு போட்ட. இதை யார் போடணுன்னா இஸ்லாமியர்கள் ஒருத்தர் போடலாம். வக்ஃப் எங்கள் மதத்திற்கு சம்மந்தப்பட்ட இது, அதில் நிறைய சொத்துக்கள் இருக்குது, அதை அது சம்மந்தமாக புதிய சட்டம் போட்டிருக்கிறது எங்கள் உரிமையை பாதிக்குது அப்படின்னு போடலாம். இன்னொன்று, இந்த இஸ்லாமிய நிறுவனத்துக்கு அங்கே இருப்பான் டெல்லியில், பக்கா ஃப்ராடு இருக்கான், அதில் நல்லவனும் இருக்கான் ஃப்ராடும் இருக்கான். அவன் அரசியல்வாதியோட பேசி 2 பேரும் இது அண்டர்ஸ்டாண்டிங் ரூபாய் வாங்கிட்டு அறிக்கை விடுவான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அறிக்கை விட்டுருக்கலாம், வழக்கு போட்டிருக்கலாம். அதில் சில இஸ்லாமிய அமைப்புகள் டெல்லியில் இருக்கிறவங்க ஆதரிச்சிருக்காங்க, இல்லை திருத்தம் தேவை, நல்ல இது நாட்டுப்பற்று கொண்ட இஸ்லாமியர்கள் சொல்லியிருக்காங்கன்னு. அது தேவை தான், மாற்றம் தேவையோ ரொம்ப பெரியது. அந்த பழைய சட்டத்தில் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கே பல கட்டுப்பாடுகள் அது மாதிரிலாம் இருந்தது. அதனால் மாற்றம் கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு எவனையுமே கேட்கல. திமுகவுக்கும் வக்ஃபுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டிங்களா. அப்போ விஜய் உங்களுக்கும் வக்ஃபுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டிங்களா. மற்றவனுனா மட்டும் 1 லட்சம் ஃபைனு, 2 லட்சம் ஃபைனு. உடனே அதை வழக்கை ஏற்றுக்கிட்ட தடை புதிய சட்டத்திற்கு, வக்ஃப் சட்டத்திற்கு அது தடை கொடுங்க, அது சட்டப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் இவங்க ஃபைல் பண்ணதை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல். நாங்கள் போட்டால் மட்டும் உனக்கு சம்மந்தம் இல்லை, 1 லட்சம் 2 லட்சம் அரசியல்வாதி போட்டால் மட்டும் கேள்வி கேட்க மாட்டீங்களா. திமுகவுக்கு திராவிட மாடலுக்கும் வக்ஃபுக்கும் என்ன சம்பந்தம், கேள்வி கேட்டிருக்கணுமே நீ. சரி, ஸ்டே கொடுத்துட்டாங்க. அந்த சட்டத்தில் எங்களுக்கும் ஒரு சில எதிர்ப்பு இருக்குது. இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எல்லாம் அதில் ஆக்கணும்னு இருக்குது, அது மாற்றிருக்கலாம். எப்போவுமே இந்தியர்கள் ஆகிய நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கி எல்லோரும் இந்தியர்களாக வாழ்கிறீர்கள். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்கிறதெல்லாம் மறந்துடுங்க. ஒரு இந்தியனாக நான் சொல்கிறத கேளுங்க. முதலே முகலாயர்கள் நம்மளை வெளிநாட்டை சேர்ந்த முகலாயர்கள் இந்தியா மீது படையெடுத்து பண்ணான், ஆண்டுகிட்டு இருந்தான் நம்மளை. அப்போ நிறைய நம்ம இந்தியர்கள் அந்த முகலாயர்கள் ஆட்சிக்கு பயந்து, அரசர்களுக்கு பயந்து இஸ்லாமியத்துக்கு மாறினாங்க.
அப்போ இந்த வக்ஃபோடு இதுங்கிறதெல்லாம் நாட்டின் சொத்தை வந்து அவங்க பங்கு போட்டு கொடுத்தாங்க. முகலாய மன்னர்கள் எல்லா சொத்துக்களுக்கும் போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி அது முடிஞ்சு கிறிஸ்தவர்கள் ஆட்சி வந்தது, பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி. அவன் என்ன பண்ணான், போகும்போது கிறிஸ்தவர்கள் நிறையா பேர்த்துக்கு 99 வருஷம் லீஸு, 50 வருஷம் லீஸுன்னு நிறையா ஸ்கூல்ஸு இது தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை தாரை வார்த்து கொடுத்துட்டு போனான் பிரிட்டிஷ்காரன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பழைய ஆட்சி முறை பழைய சட்டங்களில் என்ன ஆகுது, திடீர்னு 1000 பேர் இருக்காங்க, வக்ஃபோடு இதை ஏன் ப்ராப்பர்ட்டிங்கிறான், அவன் வந்து 50 வருஷமாக இருக்கான், இது எங்கே சொத்துங்கிறான். இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்தது, எடுத்தாங்க. இப்போ தடை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அப்ஜெக்ஷன் கரெக்டு, மாற்று மதத்தினர் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. ஆனால் அந்த சட்டம் ஒட்டு மொத்தமாக நல்ல சட்டம் இல்லை, காலாவதியான சட்டம், புது சட்டம் தேவை. இஸ்லாமிய அமைப்புகளில் சில பேர் அதை வரவேற்றிருக்காங்க, இஸ்லாமியர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். சரி, இன்னும் வழக்கு நடக்கும்போது தகுதியின் அடிப்படையில் இந்த சட்டம் தெரியாத ஆளுங்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு தீர்ப்பை கொடு, எதையோ ஒன்று பண்ணு, அதை பற்றி எங்களுக்கு இது இல்லை, மாற்று கருத்து. ஆனால் டெல்லியில் இருக்கிற ஒரு அகில இந்திய இதுவாக அமைப்பு, முஸ்லீம் அமைப்பு ஏதோ அகில இந்தியா முஸ்லீம் சமாஜ் ஏதோ சொல்கிறான். அவன் என்ன அறிக்கை விட்றான், அங்கே இருக்கிறவன் விஜய் கூப்பிட்டா போகாதீங்க. விஜய்க்கும் உனக்கும் என்னையா சம்பந்தம், நீ வட இந்தியாவில் டெல்லியில் இருக்கிற பயிலுங்க, நீங்கள் இங்கே இருக்கிறவன்லாம் நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நான் உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம், நீ டெல்லியில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை விஜயை இதுக்கு அழைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அவர் கதை சொல்கிறார். இன்னொன்று என்னென்னா, விஜய் வந்து திரைப்படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டினாங்க. டெல்லியில் இருக்கிறவன் சொல்கிறான், ஒரு மடையும் ஒரு முட்டாள் சொல்கிறான், அது எல்லாத்தையும் நீங்கள் இதாக காமிக்கிறீங்க, தீவிரவாதின்னு சொல்கிறிய, உனக்கு தான் சொல்கிறேன். இஸ்லாமியர்களே தீவிரவாதிகள் என்று முதலில் காட்டியது கமலஹாசன். விஸ்வரூபம்ங்கிற படத்தில் எல்லா இஸ்லாமியர்களையும் தீவிரவாதியாக காட்டினார். ஜெயலலிதா தான் கூப்பிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகவில்லை, நீ ஒழுங்காக மாற்றுன்னு சொன்னார் இதே கமலஹாசனை. ஜெயலலிதாவோட பிரச்சனை பண்ணி இது பண்ணி அப்புறம் தான் நிறைய சீனை கட் பண்ணாங்க. அப்போ இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டியார உங்கள் கமலஹாசன், அவரோட கைகோர்த்து தெரிகிறார் உங்கள் ஸ்டாலினுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? டெல்லியில் இருக்கிற ஆளை தான் கேட்குறேன், ஸ்டாலினுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? எத்தனை கோடி பணம் வாங்குனீங்க ஸ்டாலின்கிட்ட? எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு 2 பேர் போட்டாங்க, திமுகவும் விஜய் கட்சியும். திமுக ஸ்டாலின் பார்த்தாரு, விஜய்க்கு பேர் போயிடக்கூடாது, நம்ம மட்டும்தான் சொல்லி டெல்லியில் இருக்கிற ஆள்கிட்ட பேசி பணத்தை அள்ளி கொடுத்து விஜய்க்கு எதிராக நீங்கள் அறிக்கை விடுங்கன்னு சொல்லியிருக்காரு.